ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான பயணத்தை பத்தி பேச போறோம். அது நம்மள நாமளே கண்டறிகிற பயணம். உண்மையாவே நம்ம யாருங்கிற அடையாளத்தை தேடுறதே ஒரு மூவியோட கதையை போலதான். நாம தான் அதுல வர ஹீரோ ஹீரோயின். ஆனா அந்த கதையோட ஸ்கிரீன் பிளே நமக்கு பிடிச்ச மாதிரி எழுதப்பட்டிருக்கா? நம்மளோட விருப்பங்கள், கனவுகள், திறமைகள், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் இப்படி எல்லாத்தையும் பத்தி நமக்கு உண்மையாவே தெரிஞ்சிருக்கா? நம்ம பெரும்பாலான நேரத்துல நம்ம யாருன்னு யோசிக்கவே மாட்டோம். மத்தவங்க என்ன சொல்றாங்க, சமூகம் என்ன எதிர்பார்க்குது, அப்பா அம்மா கனவு என்ன, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு அவங்க போற போக்கிலே போயிட்டு இருக்கோம். அவங்க காட்டுற பாதையில நடக்கிறோம், அவங்க சொல்றபடி பேசுறோம், அவங்க விரும்புறது செய்யறோம். ஆனா இந்த வாழ்க்கை நம்மளோடதுன்னு நமக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் இருக்கும். அது சொல்லும், இது நீ இல்ல, உனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, ஒரு கனவு இருக்குன்னு. ஆனா அந்த குரலை நம்ம கேக்குறோமா? கிடையாது. உலகத்தோட சத்தத்துல அதை கவனிக்கிறதே இல்ல. உண்மையிலே நான் யாரு, என்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்னோட கனவு என்ன, என்னால என்ன சாதிக்க முடியும், இதையெல்லாம் நம்ம உண்மையிலே யோசிச்சு பார்த்ததே இல்ல. சோ இது தேடி போறதுதான் இந்த கண்டறியும் பயணம். இந்த பயணம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், குழப்பமாவும் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நாம ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த மாயத்திரை கிழிஞ்சு நம்ம நிஜ உருவம் தெரியும் போது கிடைக்கிற நிம்மதி இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்ல. உலகம் நம்மள ஒரு ரோபோ மாதிரி ஏக்குறதுல இருந்து வெளியே வந்து நமக்காக வாழ ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். சோ நம்ம மனசுக்குள்ள இருக்க உண்மையான ஆசைகள், கனவுகள், திறமைகள் இதெல்லாம் வெளியே கொண்டு வரதா இந்த பயணத்தோட நோக்கம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக்மெண்ட் 1, ஏன் நம்மை புரிந்து கொள்வது அவசியம்? சும்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. கடைசியா எப்ப நீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு மனசார உணர்ந்தீங்க? அந்த சந்தோஷம் ஏதோ ஒரு பார்ட்டிலயோ கூட்டத்திலயோ கிடைச்சதா, இல்ல நீங்க தனியா இருந்தப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சப்போ கிடைச்சதா? உண்மை சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருந்தப்பதான் நீங்க ஹாப்பியா இருந்திருப்பீங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, பெரும்பாலும் நமக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும்னே தெரியறதில்ல. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதே செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்பா அம்மா கனவை நம்ம கனவை மாத்திக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வேலையில சேர்றாங்கன்னு அதே வேலையில சேர்றது, சமூகம் எதிர்பார்க்கிற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் ஒரு கட்டத்துல பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை இல்ல, வேற ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதனாலதான் நம்ம யாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மள புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட முடிவுகள் இன்னும் தெளிவா இருக்கும். நம்ம லட்சியங்கள், நம்ம எடுக்க போற முயற்சிகள் எல்லாமே நம்ம உண்மையான ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் நமக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கும். நம்ம பலம் என்னன்னு தெரிஞ்சா அதை வச்சு இன்னும் நிறைய சாதிக்கலாம். பலவீனங்கள் என்னன்னு தெரிஞ்சா அதை சரி பண்ண முயற்சி பண்ணலாம். இல்லனா அதை பத்தி கவலைப்படாம வாழ கத்துக்கலாம். இதுதான் நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சா அது எப்பவுமே ஒரு சுமையாதான் இருக்கும். ஆனா அதுவே உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சா அது வெறும் வேலையா இருக்காது, ஒரு வளர்ச்சியா இருக்கும், வாழ்க்கையா இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப என்ன எடுத்துக்கோங்க. எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்றது ரொம்ப பிடிக்கும். அது பண்ணும்போது எனக்கு போரே அடிக்காது, ரொம்ப ஹாப்பியா பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ஸ் ஓவர் இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னோட ப்ரொஃபஷனலா இருக்கும்போது ஐயோ வேலை பார்க்கணுமே, பேசணுமே தோணாது. எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். அது மூலமா என்னால ஏர்னிங்கும் பண்ண முடியும். இதே போல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்க ப்ரொஃபஷனலா மாறும்போது நீங்க கண்டிப்பா வளர்ச்சி பாதையில மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருப்பீங்க. ஆனா அதுக்கு நான் யாருங்கிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அது தெரியும் போதுதான் எந்த பாதையில போனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணலாம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன், ஆனா அது எங்க இருந்து தொடங்குறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அத இனி வரப்போற செக்மெண்ட்ஸ்ல பாப்போம். செக்மெண்ட் 2, சுய மதிப்பீடு. நம்மை நாம் கண்டறியும் முதல் படி. முதல் படி சுய மதிப்பீடுன்னு சொல்ற செல்ஃப் அசஸ்மெண்ட். இது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு நம்மளே கூர்ந்து பாக்குற மாதிரி. ஆனா இது நம்ம உடம்பு பத்தினது இல்ல, நம்ம மனசை பத்தினது. இதுக்குன்னு சில ஈஸியான வழிகள் இருக்கு, வாங்க பாக்கலாம். ஸ்டெப் 1, மேக் எ லிஸ்ட். ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் இல்லனா ஒரு நாள் முழுக்க டைம் எடுத்துக்கோங்க. அவசரம் வேண்டாம். நான் கேட்க போற இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 1, உங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. காலையில ஒரு சூடான காஃபியை குடிக்கும்போது வர ஃபீலிங்கா இருக்கலாம், பிடிச்ச பாட்டை கேட்கும்போது, இல்லனா ஒரு குட்டி குழந்தையோடு விளையாடும் போது வர சிரிப்பா இருக்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களே லிஸ்ட் போடுங்க. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது உங்க உடம்பும் மனசும் எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு எழுதுங்க. அதை வார்த்தையால விவரிக்க ட்ரை பண்ணுங்க. உதாரணத்துக்கு, மனசு லைட்டா இருக்கு, இதயம் படபடக்குது, சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்படி விவரமா எழுத ட்ரை பண்ணுங்க.
கொஸ்டின் நம்பர் 2. நீங்க சோகமா இருக்கும்போது என்ன விஷயம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும்? அது உங்க ஃப்ரெண்ட் கூட பேசுறதோ, இல்ல இயற்கையோட நேரத்தை செலவிடுறதோ, இல்லனா உங்களுக்கு பிடிச்ச புக்கை படிக்கிறதோ, இல்ல ஒரு நல்ல படம் பாக்குறதோ, இப்படி எதுவா வேணா இருக்கலாம். அந்த வேலையை செய்யும் போது உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை விவரிச்சு அது எந்த விஷயம்னு எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 3. எந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கு? அதாவது எந்தெந்த விஷயங்களை பத்தி நீங்க பேசும்போது டைம் போறதே தெரியாம பேசிட்டே இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்காக எந்த ஒரு புது விஷயத்த கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு புது மொழியை கத்துக்கிறது, இல்லனா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறது, இல்லனா டிராயிங் பண்றது, இல்லனா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற எந்த விஷயத்த இன்டர்நெட்ல இல்ல புக்ஸ்ல தேடுவீங்க. இது எல்லாத்துக்கும் பதில் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 4. எந்த விஷயங்கள்ல நீங்க மத்தவங்கள விட சிறப்பா இருக்கீங்க? அது சமைக்கிறதா இருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையை ஈஸியா தீர்க்கிறதா இருக்கலாம், இல்லனா ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதா இருக்கலாம். இப்படி உங்களோட இந்த டேலண்ட் எல்லாம் வச்சு எப்போது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களான்னு யோசிச்சு எழுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீங்க எதுல சிறந்தவர்னு கெஸ் பண்ண தெரியலனா அப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த விஷயத்துக்காக மத்தவங்க உங்களை அதிகமா பாராட்டி இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி இருந்தா அதை எழுதுங்க. அந்த பாராட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எழுதுங்க. முக்கியமான விஷயம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் எழுதும் போது கண்டிப்பா உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க வேண்டாம். ஸ்டெப் நம்பர் 2. ஜர்னலிங். ஒரு நோட்டு பெண்ணை எடுத்துக்கோங்க. டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு அப்படியே எழுதுங்க. இன்னைக்கு உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தின விஷயம் என்ன? எது உங்களை டல் ஆக்கிருச்சு? எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு 2-3 வாரம் எழுதிட்டு அப்புறமா அந்த நோட்டை திருப்பி பார்த்தா உங்க விருப்பங்கள், உங்க வீக்னஸ் எல்லாமே உங்களுக்கே பளிச்சுன்னு புரியும். உங்க மனசை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வேற லெவல் ஐடியா. ஸ்டெப் நம்பர் 3. பர்சனாலிட்டி டெஸ்ட். நம்ம மொபைல் எப்படி நிறைய ஆப்ஸ் இருக்கோ அதே மாதிரி இன்டர்நெட்ல நிறைய பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸான 2 வெப்சைட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மயர்ஸ் பிரிக்ஸ். இது MBTIன்னு சொல்லுவாங்க. இது நம்மளை பத்தி சில கேள்விகளை கேட்கும். அதாவது உங்களுக்கு வெளியே சுத்துறது பிடிக்குமா இல்ல வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்குமா? ஏதாவது முடிவெடுக்கும் போது மனசு சொல்றது கேட்பீங்களா இல்ல லாஜிக்கா யோசிப்பீங்களா? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு உங்களை ஒரு 16 டைப்ல ஒரு டைப்பா சொல்லும். செகண்ட், தி பிக் 5. இந்த டெஸ்ட் நம்ம குணத்தை 5 விஷயங்களை பிரிச்சு பார்க்கும். 1. ஓப்பனஸ். புதுசா ஏதாவது கத்துக்க, புதுசா ஏதாவது இடத்துக்கு போக உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு. 2வது, கான்ஷியன்ஷியஸ்னஸ். நீங்க எவ்வளவு பொறுப்பா திட்டமிட்டு வேலை செய்வீங்க. 3வது, எக்ஸ்ட்ராவர்ஷன். நீங்க எவ்வளவு பேசுற ஆளு, சீக்கிரமா பழகுவீங்களா. 4வது, அக்ரியபிள்னஸ். மத்தவங்க கூட எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. 5வது, நியூரோட்டிசிசம். நீங்க சீக்கிரமா டென்ஷன் ஆவீங்களா. இந்த டெஸ்ட்களை எடுத்து பாக்குறப்போ நான் இப்படிப்பட்டவனான்னு நமக்கே ஒரு ஷாக் கிடைக்கும். நம்மளை பத்தி நாமளே புதுசா சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மறக்க கூடாது. இந்த டெஸ்டோட ரிசல்ட் தான் நீங்கன்னு முடிவெடுத்துட கூடாது. இது சும்மா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். ஒரு நாள் உங்க மூடு சரியில்லைன்னா உங்க பதில்கள் மாறும். சோ நான் இந்த டைப் தான், இதை மாத்தவே முடியாதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்க கூடாது. இது ஒரு ஜாலியான விளையாட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரிசல்ட்டை வச்சு நம்மளோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு யோசிக்க இது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஸ்டெப் நம்பர் 4. ஆஸ்க் கொஸ்டின்ஸ். உங்க வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமான ஒரு 3 பேரை கூப்பிடுங்க. அவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களா, உங்க நல்லது கெட்டது 2ஐயும் சொல்லக்கூடியவங்களா இருந்தா ரொம்ப நல்லது. அவங்க கிட்ட இந்த கேள்விகளை கேளுங்க. 1. நான் எப்படிப்பட்ட ஆள் நீ நினைக்கிற? 2வது, என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அதாவது அவங்க உங்ககிட்ட பாக்குற நல்ல குணங்கள், நீங்க அவங்க கிட்ட நடந்துகிட்ட விதம், இத பத்தி எல்லாம் கேட்கலாம். 3வது, நான் மாத்திக்கணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? அதாவது உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள், உங்களுக்கே தெரியாம நீங்க செய்யற தப்ப பத்தி எல்லாம் கேட்கலாம். 4வது, நான் இந்த விஷயத்துல திறமையானவன்னு நீ எப்பவாவது நினைச்சிருக்கியா? அதாவது உங்களுக்கு அதிகமா ஆர்வம் இருக்க விஷயங்களை பத்தி அவங்க சொல்றது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். இப்படி நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு அவங்க சொல்ற ஆன்சர்ஸ ஒரு ஓப்பன் மைண்டோடு கேளுங்க. அவங்க சொல்றத தப்பா எடுத்துக்காம எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சில நேரம் நம்மளை பத்தி நமக்கே தெரியாத விஷயங்கள் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். அப்படி அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் உடனே நீங்க ஏத்துக்க வேண்டாம். ஆனா அவங்க சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு உங்களை பத்தின ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கும். சோ அவங்க சொல்ற விஷயங்களெல்லாம் சும்மா அப்போதைக்கு மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம அது ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா நிதானமான நேரத்துல அதை பத்தி யோசிச்சு பார்த்தா உங்களுக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களையும் நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயங்களையும் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த 4 ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணி முதல் படியான செல்ஃப் அசஸ்மெண்ட்டை முடிச்சிடலாம். அடுத்ததா செக்மெண்ட் 3, புதிய அனுபவங்களில் ஈடுபடுவது. செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த ஸ்டெப் ஆக்ஷன்ல இறங்குறது தான். நம்மளை பத்தி நமக்கு உண்மையாவே தெரியணும்னா நம்ம டெய்லி ரொட்டீன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும்.
அதாங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். புதுசா ஏதாவது பண்ணி பார்த்தாதான் நம்மள பத்தி நமக்கே தெரியாத ஒரு பக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு. டிப் நம்பர் 1, ட்ரை அ நியூ ஹாபி. நீங்க இதுவரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கோடு போட கூட தெரியாதுன்னு நினைச்சா ஒரு பென்சில் எடுத்து வரைய ஆரம்பிங்க. அது ஒரு குழந்தையோட படமா இருக்கலாம், இயற்கை காட்சியா இருக்கலாம், இல்லனா மண்ணால சிலைகள் செய்ய கத்துக்கோங்க. ஒருவேளை உங்க விரல்களுக்குள்ள ஒரு கலை ஒளிஞ்சிருக்கலாம். அதுவும் இல்லனா ஒரு கிட்டார், வயலின் இல்லனா கீபோர்ட்னு ஏதாவது ஒரு இசைக்கருவி எடுத்து வாசிக்க கத்துக்கலாம். சின்ன சின்ன பாடல்களை வாசிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு சமைக்க தெரியலையா? பரவாயில்ல, யூடியூப்பை பார்த்து ஒரு புது ரெசிபியை சமைக்க கத்துக்கலாம். மற்றவங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்க பாராட்டும் போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். சைக்கிளிங், மலையேற்றம் இல்லனா ஒரு விளையாட்டு குழுல சேர்ந்து விளையாடுறது மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். இது உங்க உடலையும் மனசையும் புத்துணர்ச்சியா வைக்கும். இந்த மாதிரியான புது புது விஷயங்களை பண்ணும் போது உங்களுக்குள்ள இருக்க திறமைய, நீங்களே எதிர்பார்க்காத திறமைய வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. டிப் நம்பர் 2, லேர்ன் சம்திங் நியூ. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஃபீல்டுல ஒரு சின்ன கோர்ஸ் இல்லனா ஒரு ட்ரைனிங் கிளாஸ் சேருங்க. அது கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கலாம், இல்லனா ஆர்ட் சம்பந்தமா இருக்கலாம். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது எதுல உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. டிப் நம்பர் 3, வாலண்டியர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஒரு என்ஜிஓல இல்ல சோஷியல் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி பார்த்தா உங்களுக்குள்ள இருக்க பொறுப்புணர்வை கண்டுபிடிக்க முடியும். உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியும். டிப் நம்பர் 4, டிராவல். டிராவல் பண்றது ஒரு புது உலகத்தை நமக்கு ஓபன் பண்ணி விடும். இதுக்கு நீங்க ஃபாரினுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. நம்ம பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜ் இல்ல சிட்டிஸ்ன்னு எங்க வேணா போலாம். புதுசா ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்க மக்களையும் அவங்க கல்ச்சரையும் பார்க்கும்போது நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வருவோம். இது நம்மளோட பேஷன்ஸ், கரேஜ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல நமக்கு புரிய வைக்கும். செக்மெண்ட் 4, பயத்திலிருந்து விடுதலை. நம்மளை தேடி போற பயணத்துல ஒரு பெரிய வில்லன் இருக்கான். அதுதான் பயம். உலகம் என்ன நினைக்கும்? நான் தோத்துட்டா என்ன பண்றது? எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோ? இந்த மாதிரி பயங்கள் தான் நம்மள புதுசா எதையும் செய்ய விடாம தடுக்குது. ஆனா ஒரு உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். அது தப்பு பண்ண தைரியம் இருந்தா மட்டும்தான் நம்மளால கத்துக்க முடியும். சின்ன குழந்தைங்க நடக்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க கீழே விழுந்து எழுந்து மறுபடியும் விழுந்து எழுந்து இப்படிதான் நடக்க கத்துக்கிறாங்க. அவங்க விழுந்ததும் ஐயோ விழுந்துட்டேனே என்ன பண்றதுன்னு பயந்து அவங்க நடக்கவே முயற்சி பண்ணாம இருந்தா அவங்க வாழ்க்கையில எப்பவுமே நடக்க முடியாது. அதே மாதிரிதான் நாமளும் இந்த பயத்தை விட்டு வெளியே வரணும். ஒரு குட்டி கதை சொல்ற கேளுங்க. ஒரு குரு ஒருத்தர் அடர்ந்த காட்டுக்குள்ள நீரோட பக்கத்துல ஒரு பெரிய மரத்துக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மரப்பொந்துக்குள்ள இருந்த ஒரு எலி வெளியே வந்து குருவை பார்த்துட்டு திரும்பவும் பொத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குமா. இத கவனிச்ச குரு தன்னோட மன சக்தியால அந்த எலிகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணாரு. எலியே ஏன் வெளியே வந்து பார்த்துட்டு திரும்பவும் போறேன்னு கேட்டதுக்கு எலி சொல்லுது, குருவே வணக்கம், நான் பயந்து சுபாவம் உள்ளவன். கொஞ்ச நாள் இங்க ஒரு சில பூனைகள் சுத்திட்டு இருக்கு. அது என்ன கொன்னுடுமோன்னு பயந்து சாப்பிடாம பொந்துக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால உங்க பவரை யூஸ் பண்ணி என்ன பூனைய மாத்திட்டீங்கன்னா நான் பயமே இல்லாம இருப்பேன்னு கேட்டுக்குச்சு. குருவும் யோசிச்சுட்டு, சரி உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு, நீ கேட்டுக்கிட்டபடியே உன்னை பூனைய மாத்துறேன்னு சொல்லி எலிய பூனைய மாத்தினாரு. பூனைய மாறின எலி இனி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு குருவை வணங்கிட்டு சந்தோஷமா போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பூனைய மாறின எலி சோகமா வந்துச்சு. இத பார்த்த குரு, என்ன பூனையே சோகமா இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு பூனை, குருவே நான் பூனைய மாறினா பயமே இல்லாம இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நான் பூனைய மாறினதுக்கு அப்புறம் இந்த நாய்கள் தொல்லை தாங்கல. எங்க பார்த்தாலும் என்ன கடிக்க பாஞ்சிட்டே வருது. அதனால குருவே என்ன நீங்க நாய மாத்துங்க, இப்ப நான் பயமே இல்லாம இருப்பேன்னு சொல்லுச்சு. இத கேட்ட குரு பாவம் பார்த்து பூனைய நாய மாத்தி விட்டாரு. உடனே நாய மாறின எலி சந்தோஷமா போச்சு. ஆனா மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நாய மாறின எலி திரும்பவும் சோகமா குரு கிட்ட வந்துச்சு. இந்த தடவை என் சோகமா இருக்குன்னு குரு கேட்டதுக்கு, குருவே நான் நாய் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள பயமே இல்லாம தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் சும்மா காட்டுக்குள்ள போலாமேன்னு போய் பார்த்தேன். அங்க சிங்கம் இருந்துச்சு. அது என்ன பார்த்ததும் அடிச்சுக்குள்ள பாஞ்சிட்டு வந்தது. நூல் இலையில தப்பிச்சு ஓடி போயிட்டேன். இப்ப சிங்கம் என்ன அடிச்சிருமோன்னு பயந்துட்டு இருக்கேன். அதனால என்ன சிங்கமா மாத்துங்க குருவே, அப்ப நான் கண்டிப்பா பயப்படவே மாட்டேன்னு சொல்ல. இத கேட்ட குருவும் சரி போன்னு சிங்கமா மாத்தி விட்டாரு. காட்டுக்கே ராஜாவான சிங்கமா மாறின எலி ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனா மறுபடியும் கொஞ்ச நாள்ல சோகமா வந்துச்சு. இந்த தடவை என்னாச்சுன்னு குரு கேட்க, அட என்ன குருவே, சிங்கமா மாறின யாருக்கும் பயம் இல்லாம வாழலான்னு பார்த்தா வேட்டையாடுற மனுஷங்க என்ன பிடிச்சு கொள்ளடிக்க பார்த்தாங்க. தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அதனால கடைசியா என்ன மனுஷனா மாத்திருங்க குருவே, கண்டிப்பா நான் அப்ப பயமே இல்லாம இருப்பேன்னு சொன்னதும் அத கேட்ட குரு சிரிச்சுக்கிட்டே,
எலியா இருந்த உன்ன காட்டுக்கே ராஜாவான சிங்கமா மாத்தியும் நீ பயப்படுறனா, அப்ப நீ என்னவ மாறினாலும் சந்தோஷமா பயமே இல்லாம இருக்க மாட்ட. என்னால உருவத்தை தான் மாத்த முடியும், குணத்தை மாத்த உன்னால மட்டும்தான் முடியும். உன்னோட பயத்தை நீ விட்டாதா உன்னால உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும். உருவத்தை மாத்துறதால மட்டும் அது நடக்காது. உன்னோட பயந்த குணத்தையும் சேர்த்து மாத்தணும்னு குரு அட்வைஸ் பண்றாரு. இத கேட்ட எலி குரு சொன்னதை உணர்ந்து குரு கிட்ட தன்னோட பழைய உருவமான எலி உருவத்துக்கு மாத்த சொல்லுச்சு. கடைசில தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறின எலி இனி நான் பயத்தை விட்டு வெளியே வருவேன்னு சொல்லி குரு கிட்ட விடை பெற்று கிளம்புச்சு. இதே மாதிரிதான் நம்மள பல பேர் இருக்காங்க. தான் ஒரு வீர மாதிரி போலி தோற்றத்தை தான் வெளி உலகத்துக்கு காட்டுறாங்க. ஆனா உண்மையாவே அவங்க ஒரு பயந்த எலியா தான் இருக்காங்க. மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, தோத்து போயிட்டா என்ன பேசுவாங்களோன்னு நினைச்சு பயப்படுற எலியா தான் இருக்காங்க. சோ தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. தோல்விங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு புது பாடம். ஏன் தோத்தோம், என்ன தப்பு பண்ணேன்னு யோசிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அந்த பாடங்களை கத்துக்கிட்டா அடுத்த தடவை இன்னும் பெட்டரா நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மள தேடுற இந்த பயணத்துல நம்ம தோல்விகளும் நம்ம பலவீனங்களும் கூட நம்ம அடையாளத்தோட ஒரு பகுதி தான். அதை மறைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதை ஏத்துக்கிறப்பதான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆவோம். யார் ஒருத்தர் தன்னோட பலவீனங்களை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கிறாங்களோ அவங்கதான் கெட்டிக்காரங்க. சோ இந்த பயங்கர பேயை அடிச்சு விரட்டிட்டு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவோம். நான் இந்த வீடியோல சொன்னதெல்லாம் வெறும் வழிகள் மட்டும்தான். இந்த பயணத்தை நீங்க தான் ஆரம்பிக்கணும். நீங்க யாருன்னு தேடுறது உங்க ஒரு நாள் இல்லனா ஒரு வாரத்துல முடிஞ்சு போற காரியம் இல்ல. இது உங்க வாழ்க்கை முழுக்க தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை பத்தின ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. உலகம் என்ன சொல்லுதுன்னு யோசிக்காம உங்க மனசோட குரலை கேளுங்க. நீங்க உண்மையில யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாவும் அர்த்தமுள்ளதாவும் மாத்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.